ஏ பவானி உத்துவானமா விட்டுட்டு அரப்படா சுடு லீலா 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 நான் ஊருக்கு கிளம்புறேன். லீலா என்னாச்சு? என்ன லீலா ஏன் ஏன் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நான் கிளம்புற நேரத்துல இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டேன்னா மனசு கஷ்டமா இருக்கு லீலா. ஏன் மனசு மட்டும் கஷ்டப்படாதா? உங்களை விட எனக்கு தான் அதிகமா வருத்தமா இருக்கு. என்ன சொல்றேன்னு புரியல. உங்களை யார் முந்திரி கொட்ட மாதிரி நான் போய் கடையை பாத்துக்கிறேன்னு சொல்ல சொன்னது? நீங்க இன்னும் 2 நாள் இருப்பீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? இது பாரு, எனக்கு மட்டும் நான் ஆசையா உன்னை இப்படி ஒரே நாள்ல விட்டுட்டு போகணும்னு? கடை யார் பாத்துக்குவாங்க? நான் போறதுன்னு நியாயம். அவங்க நியாயம் அவங்க உங்களுக்கு தான். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் என் சந்தோஷம் மத்தாப்பு மாதிரி அடுத்த செகண்டே அணிஞ்சு போச்சு. என்ன லீலா இது? கிளம்பும் போது ஏன் லீலா இப்படி மனசு நோகடிக்கிற மாதிரியே பேசுற? நான் உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசல. என் வருத்தத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். தாராளமா சொல்லு லீலா, வேண்டான்னு சொல்லல. பதிலுக்கு நான் என்ன சொன்னா சந்தோஷப்படுவேன்னு சொல்லு, நான் சொல்றேன். நான் இன்னும் 2 நாள் இங்க தங்குறேன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களால சொல்ல முடியுமா? குழந்தை மாதிரி பேசுற லீலா. வரும்போது லேட்டா வந்தீங்க, தீபாவளியும் லேட்டா வந்துச்சு. இப்ப சீக்கிரமா போறீங்க, தீபாவளியும் சீக்கிரமா முடிய போகுது. என்ன லீலா இது? அன்னைக்கு ஒரு நாள் இதே இடத்துல வச்சு என்ன மறந்துருங்கன்னு சொன்னேன். அப்ப கூட என் மனசு இவ்வளவு தூரம் கஷ்டப்படல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல நாள் அதுவுமா, ஊருக்கு கிளம்புறேன். கொஞ்சம் சந்தோஷமா வச்சு கூடாதா முகத்தை? ப்ளீஸ். மாமா உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வரேன். இது பாரு, நம்ம கல்யாணம் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஒண்ணு சேருவோம். நீதான் பார்த்து இல்ல, காலையில நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மாமா எவ்வளவு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி விபூதி எல்லாம் வச்சு விட்டார்ல, அதுல இருந்து தெரியலையா உனக்கு? ஒண்ணு சொல்றேன் கேளு, நம்மளுடைய அடுத்த தீபாவளி தலை தீபாவளி தான். சரியா? மாமா சீக்கிரம் வாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வரேன். பவானி, நான் போயிட்டு வரேன். சரி மாமா. தம்பி செல்வம், எங்க கிளம்பிட்டீங்க? நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ என்ன தம்பி இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? அப்படி இல்ல, ஊர்ல கடையை பாத்துக்கணும். ஓ அப்படியா? செல்வ தம்பி, இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப அமக்கலமா இருந்துச்சா? அடுத்த வருஷம் தீபாவளி எப்ப வருமோன்னு இருக்கு. எனக்கும் தான். வாங்க.